இங்க ஹீரோ லவ் பண்ற பொண்ணுக்கு உயிர் போயிடக்கூடாதுன்னு நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பீச்சில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு கப்புள்ஸ் கிஸ் பண்ணதை பாக்குறான். பார்த்ததுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க பிரேக்கப் பண்ண போறாங்கன்னு தெரிய வருது. பட் இந்த தடவை அப்படியே விட்டுறாம அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த லவ் பிரேக்கப் ஆகாம பாத்துக்கிறான். அண்ட் கொஞ்ச நேரத்துல அந்த ஹிஸ்டரி ப்ரொஃபசர் கால் பண்ணி இந்த சாபம் போகிறதுக்கான ஒரே வழி இந்த ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவத்தெல்லாம் சரி செய்ய ஆரம்பிச்சனா அதுவே போயிடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இனிமேல் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது, செஞ்ச பாவத்தை சரி செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்பன்னு பார்த்து பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடும்போது ஹீரோயின் கூட கிஸ் பண்ணும்போது என்ன நடந்துச்சோ அதே மாதிரி நடக்கிற மாதிரி தெரிய வருது. அதே மாதிரி ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. அவங்க அப்பா சீரியஸா ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. சோ நம்ம லவ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லாம விட்டாலும் நமக்கு என்ன தோணுச்சோ அது நடக்க ஆரம்பிக்குதுன்னு இப்பதான் இவனுக்கு புரிய வருது. அப்ப அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இவன் பிரிச்சு வச்ச ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தமே இவனோட லவ் எப்படியே சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு கூட இந்த பையனை சேர்த்து வச்சான். ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூடவே சுத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு கடுப்பாயிடுறான். அப்பன்னு பார்த்து 2 நாய் கிஸ் பண்ணுது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அதுல ஒரு நாய் ஆக்சிடென்ட்ல இறந்து போற மாதிரி இவனுக்கு தோண ஆரம்பிக்குது. சோ அந்த நாய்க்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு லாரி முன்னாடி எல்லாம் வந்து காப்பாத்துறா. இருந்தாலுமே அந்த நாய்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த நாயை எப்படியோ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்திடுறான். இப்ப அந்த நாயோட ஜோடி வந்து இதை பார்த்ததுமே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லுது. அதை பார்த்ததுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். இப்ப வீட்டுக்கும் போறான். பார்த்தா அவங்க அம்மா அவங்க அப்பா கூட இருந்த போட்டோவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்க தம்பி நீ அம்மாவோட விஷயத்துல ரொம்ப கோவப்பட்டுட்டா, அவங்களோட இஷ்டத்தை நீ கேட்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அதனால இவங்க அப்பா கூட அவங்க அம்மாவை சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க அப்பா வீட்டுக்கு போறான். ஆனா அவங்க அப்பா ரொம்ப ஜாலியா இருக்காரு. அதை பார்த்தா இவன் கடுப்பாகி அவங்க கூட இருக்காங்களா திட்டலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள போறான். பார்த்தா அவங்க அம்மாவும் அங்கேயே தான் இருக்காங்க. ஆக்சுவலா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேருமே ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருப்பாங்க. பட் 2 பேரும் வீட்லயும் ஒத்துக்காம பிரிச்சுறாங்க. தென் இவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்ப வந்து ஒரு தடவை கூட பார்க்காம ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் தான் இவன் பார்க்கும்போது தான் மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்க ரிப்போர்ட்ல கொஞ்ச நாள் இவங்க இறந்து போறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவர் கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துருப்பாரு. இந்த விஷயம் டைவர்ஸ் பண்ண பிறகு தான் அவங்க அம்மாக்குமே தெரியும். இருந்தாலுமே இவங்க கோவத்தினால அவங்க 2 பேரும் சேராமலே இருந்திருப்பாங்க. சோ இப்போ இது எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சு நம்ம கோவத்தினால தான் இவங்க எல்லாமே பிரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சாரி கேட்கறான். ஆனா இது கூட அந்த பொண்ணை கிஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதனால இவன் அந்த டான்ஸ் காம்படிஷனுக்காக போறான். பார்த்தா ஹீரோயின் நெருப்புல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா. ஆனா இவன் நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல அவ கூட போட்டோன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துறான். பட் கொஞ்ச நேரத்திலே மழை பெஞ்சு அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு இவங்க 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க. அண்ட் கடைசியில இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போது இப்ப அந்த புக்கை தூக்கி கடல்ல போட்டு இப்பதான் நல்லபடியா சாபம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிட்டு வரான். அப்பதான் இவர் எனக்கு என்னமோ நீ அந்த ராஜாவா இருக்க வாய்ப்பே கிடையாது, நீ என்னமோ அந்த சேந்தனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இறந்து போனா காதலை கூடியதான் இறந்து போனன்னு சொல்லிட்டு அந்த சேந்தன் தான் இறந்து போவான். அதே மாதிரி தான் நீ இருந்த, சோ நீ தான் சேந்தன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க.